வாஞ்சா கல்பத்ரபஷ்ய கிருபா சிந்துப்பேவ ச பதிதானாம் பாவனேபியோ வைஷ்ணவேபியோ நமோ நமः. வாசுதேவ சுதம் தேவம் கம்சசானூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். காத்யாயினி மகாமாயே மகாயோகினி யதீஸ்வரி நந்தகோபசுதம் தேவி பதிந்தே குருதே நமக. ஓம் அஜ்ஞானதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சனசலாகயா சாக்ஷுரோன்மீலிதமேன தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஸ்ரீமத் பகவத்கீதை 12வது அத்தியாயம் ஸ்லோகம் 8. உன் மனத்தை என்னிடமே வைத்துவிடு, உன் புத்தியை என்னிடமே செலுத்திவிடு, அதற்கு பிறகு நீ என்னிடமே தங்கிவிடுவாய், இதில் சந்தேகம் இல்லை. உன் மனதை என்னிடமே வைத்துவிடு, உன் புத்தியை என்னிடமே செலுத்திவிடு, அதற்கு பிறகு நீ என்னிடமே தங்கிவிடுவாய், இதில் சந்தேகமே இல்லை. என்னிடம் கொடுத்துரு. ஆதஸ்வ அப்படிங்கிறார். மன ஆதஸ்வ, மனதிற்கு ஆதாரமாக என்னை நியமித்து விடு. நமக்கு தெரிஞ்ச பொருள் இப்படித்தான். உன்னுடைய மனசுக்கு அதிகாரியா என்ன நீ அனுமதி, என்ன நீ ஏற்றுக்கொள், என்னை நீ நியமித்து விடு. எப்படி வேணாலும் சொல்லலாம். பகவான் அவ்வளவு உரிமை கொடுக்கிறார். யாருக்கு தர்றாரு? நமக்கு தர்றாரு. அவர் நம்ம மனசை அவர் நினைச்சா அவர் விருப்பப்படி நம்ம மனசை ஆக்கிரமிக்கலாம். கேவலம் ஜட இந்திரியங்கள் நம்ம மனசை ஆக்கிரமிக்குது, நம்ம அனுமதி இல்லாமலே ஆக்கிரமிக்குது. நாமளும் அதனுடைய ஆக்கிரமிப்புக்கு இடம் கொடுத்து கேவலமா அது பின்னால அலைகிறோம். நாம் அலைகிறோம்னா நம்ம மனசை அலைய விடுறோம், அது பின்னால நம்ம போறோம். நம்ம மனசுங்கிறது என்னது? நாம தான் நம்ம மனசு. மனம் வேற, நான் வேற இல்லை. குழந்தையா இருக்கும்போது மனம்ங்கிற ஒன்றை நாம புரிஞ்சுக்கல. ஆனா வளர்ந்ததுக்கு அப்புறம் மனசுன்னு ஒண்ணு நமக்கு இருக்கிறது தெரிஞ்சதுக்கு அப்புறம் நாம குழந்தையா இல்லை, வளர்ந்தவர்களாக இருக்கிறோம். வளர்ந்து விட்டோம்னு எதை வச்சு சொல்றோம்? உடல் வளர்ந்ததுனால வளர்ந்ததா இல்லை, அனுபவங்கள் வளர்ந்து போச்சு, அனுபவ பதிவுகள் வளர்ந்து போச்சு, அந்த பதிவு மேல இருக்கக்கூடிய அபிப்பிராயங்கள் வளர்ந்து போச்சு. அந்த அபிப்பிராயங்கள் எல்லாம் சேர்ந்து மனசுல பூரணமா நிறைஞ்சு போச்சு. அப்போ மனம் யாரை சார்ந்து இருக்குது? இந்திரியங்களை சார்ந்து ஆகி போகுது. இந்திரியங்கள் யார்கிட்ட இருக்கு? நம்ம உடல்ல இருக்கு. நாம எங்க இருக்கோம்? உடல்ல வசிக்கிறோம். அப்போ எந்த உடல்ல வசிக்கிறோமோ அந்த உடலுக்கு தகுந்த மாதிரி அந்த உடல்ல இருக்கக்கூடிய இந்திரியங்கள் பின்னால நம்ம போறோம். யார் மூலமா போறோம்? நம்ம மனசு மூலமா போறோம். மனசு அந்த இடத்துக்கு எப்படி நம்மளை அழைச்சிட்டு போகுது? அந்த உடல்ல இருக்கக்கூடிய இந்திரிய பதிவுகளை பூரா மனசு வச்சிருக்குது, அதை காட்டி நம்மளை அழைச்சிட்டு போகுது. அது பின்னால நம்ம போயிடுறோம். இதை பகவான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறார். ஆத்மாவானவன் தனது எண்ணங்களை சுமந்து செல்லுகிறான்றார் உடல் விட்டு போகும்போது. அப்போ எண்ணங்களை எதுல சுமந்துட்டு போறான்? சுமந்துட்டு போறதுக்கு ஒரு பாத்திரம் வேணுமே, அதுதான் மனசு. அந்த மனசை என்கிட்ட கொடுத்துரு அப்படிங்கிறாரு கிருஷ்ணர். அப்போ இந்திரியங்களுக்கு நான் என்ன செய்வேன்? மனசை கொடுக்க முடியாம இருக்கிறது ஒரு மனசு, அதை நான் போகத்துக்கு இந்திரியத்துக்கு கொடுக்கணும். இவர் கேட்கிறாரு, இவர்கிட்ட எப்படி கொடுக்க? இவர்கிட்ட கொடுத்தாச்சுன்னா அப்போ என்னுடைய புலன் நோக்கங்கள், புலன் இன்பங்கள்லாம் நான் என்ன பண்ணுவேன்? எதை வச்சு அதை நான் அனுபவிப்பேன்? அதுகளெல்லாம் என்னால் அனுபவிக்க முடியாது.
ஆமா, அதெல்லாம் மனசு இல்லைன்னா அதுக்கெல்லாம் அனுபவிக்க முடியாது. மனம் இல்லாத மற்ற பிராணிகள் எப்படி புலன்களை அனுபவிக்குதோ அது மாதிரி அனுபவிப்போம். மனம் இல்லாத பிராணிகள் அந்த புலன்களை அனுபவிக்கிறதுல எப்படி அனுபவிக்குது? அதுகளுக்கு பாவமோ புண்ணியமோ எதுவுமே கிடையாது. அதனால அவங்களால அது அனுபவிக்கிற இன்பத்தையும் துன்பமும் தற்காலிகமான இன்பம் தற்காலிகமான துன்பங்கிறத கூட அவங்க உணராம தற்காலிகமாவே அனுபவிச்சுட்டு தற்காலிகமாவே விடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. விடுபடுறதும் தற்காலிகம், அனுபவிக்கிறதும் தற்காலிகம். ஆனா மனம்னு ஒண்ணு வச்சிருக்கிறவே விடுபடுறதும் தற்காலிகம் கிடையாது, அனுபவிக்கிறதும் தற்காலிகம் கிடையாது. ஏன்னா மனசு அந்த எண்ண பதிவை, அந்த அனுபவ பதிவை திரும்ப திரும்ப அந்த இன்ப நுகர்வை அல்லது துன்பத்தின் மேல் இருக்கக்கூடிய பயத்தையும் அசூயையும் பகையவும் அது திரும்ப திரும்ப உனக்கு காட்டி கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்படி உன்னைய பாடாப்படுத்துற மனசை பகவான் கேட்கிறாரு, கொடுத்துட வேண்டியது தானே. அப்படி கொடுத்தாச்சு அப்படின்னா இந்திரியங்களும் புலன்களும் எனக்கு இல்லாம போயிருமே, நீ கவலைப்படுறதுக்கு என்ன இருக்கு? நீ அதுகளால எந்த காலத்துல சுகப்பட்டிருக்க? ஒரு தடவையும் சுகப்படலையே. பிராணிகளை போல நீ நிரந்தர பிராணிகளாவது தற்காலிகமா அந்த இன்ப துன்பத்தை நுகர்ந்துட்டு தற்காலிகமா விடுதலையாவது அடைகிறாங்க. நீ தற்காலிக விடுதலை கூட உனக்கு கிடையாதே. ஏன்னா உன்னை தற்காலிகமா கூட உன்னை விடுவிக்கவோ உன்னை அமைதிப்படுத்தவோ உன்னை வழிநடத்தி கூட்டிட்டு போவோ உன் மனசால முடியல. இல்ல, உன் மனசை வச்சுக்கிட்டு உன்னை காப்பாத்திக்க முடியலங்கிறதுனால தானே கிருஷ்ணர் ஏன்ட்ட கொடுத்துரு, அதுக்கு அதிகாரியா என்ன நியமிங்கிறாரு. ஏன் அவனை நாம நியமிக்கணும்? என்னை கேட்காமலே என் மனசு புலன்களுக்கு அதிகாரியாகி புலன்களை எனக்கு அதிகாரியா அதுவே நியமிச்சிருச்சு. யாரை கேட்ட இந்த இந்திரியங்கள்லாம் என் மனசுக்குள்ள வந்துச்சு? அதெல்லாம் என்னை கேட்டுக்கிட்டா என் மனசுக்குள்ள வந்துச்சு? அதுவா வந்துருச்சு. இப்படி அனுமதி இல்லாமலே ஆக்கிரமிக்கிற அந்த போகங்களுக்கும் அந்த இந்திரியங்களுக்கு இருக்கிற வலிமை பகவானுக்கு இல்லையா? அவர் உடனே வந்துருவாரு. அவரால் அதுகளெல்லாம் விரட்டிட்டு உள்ள ஆக்கிரமிக்க முடியுமே. அப்படி ஆக்கிரமிச்சாருன்னா அவர் உனக்கு கொடுத்த சுதந்திரத்துக்கு அர்த்தம் இல்லை. அதனாலதான் சொல்றாரு, நான் உனக்கு சுதந்திரம் கொடுத்துருக்கிறேன், என்ன நீ அனுமதி, என்ன நீ நியமிச்சுக்கோ அப்படின்னு நமக்கு வரம் கொடுக்கிறார், நமக்கு பாக்கியம் வழிகாட்டுறாரு, நமக்கு தைரியம் கொடுக்கிறாரு, நமக்கு துணையா இருப்பேன்னு சொல்றாரு. நீ எக்கேடும் கெட்டு போன்னு சொல்லி உனக்கு சுதந்திரம் கொடுக்கல. உனக்கு கொடுக்கிற சுதந்திரத்துல அவருடைய பாசம் இருக்குது. அதனால சுதந்திரத்தை கெடுக்காமலே அந்த சுதந்திரத்தை நீ பயன்படுத்தி உன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி என்ன உன்னுடைய மனதிற்கு அதிகாரியா நீ நியமிச்சிறேன். அப்படி வச்சுட்டேன்னா என் கையில நீ கொடுத்துட்டேன்னா நான் உன்னை நல்லா பார்த்துக்குவேன். இந்த தற்காலிகமான விடுதலையும் நிரந்தரமான விடுதலையும் மாத்திடுவேன். தற்காலிகமான விடுதலையே நிரந்தரமான விடுதலையா மாத்திடுவேன். அதுக்கு உன் மனசுல இருக்கக்கூடிய பழைய எண்ண பதிவுகளை பூரா நானே சுத்தம் பண்ணிடுவேன். அதனால அந்த கர்மாலாம் உன்னை ஒன்றும் பண்ண போறதில்ல. அதுல ஏற்கனவே சுத்தம் பண்ணியாச்சுன்னா முந்தைய இன்பத்தினுடைய தொடர்பு அந்த மனசுல இருக்காது. அல்பமான அசிங்கமான ஆணவம் பிடிச்ச அகங்காரம் பிடிச்ச அந்த எண்ண பதிவை நான் என்கிட்ட மனசை நீ ஒப்படைச்சு என்ன மனசுக்கு அதிகாரியா நியமிச்சிட்டேன்னா அந்த மனசுல இருக்கக்கூடிய பழைய குப்பைகள் நீ இதெல்லாம் இன்பமா நுகரலாம், இதெல்லாம் பகையாக பழி தீர்த்து கொள்ளலாம், இதெல்லாம் நீ திட்டம் போட்டு நீ மேலும் எதிர்காலத்துல இன்பத்தை நீ பெருக்கிக்கலாம் அப்படின்னு உன்னை ஏமாத்துற அந்த மனசுல இருக்கக்கூடிய அந்த பதிவுகளை பூரா நான் சுத்தம் பண்ணி வெளியே அனுப்பிடுவேன். கழுவி கொட்டியாச்சுன்னா அதுக்கப்புறம் அதுக்கு சுத்தமா தான் இருக்கும், அதுல நான் மட்டும்தான் இருப்பேன். அப்போ உனக்கு தற்காலிகமான இன்பமோ தற்காலிகமான விடுதலையோ வராது. ஏன்னா அதுகளுக்குள்ள தொடர்பு உன் மனசுல இல்லை. அந்த கர்ம விளைவினுடைய தொடர்பு, அந்த எண்ண பதிவு, அது இன்ப நுகர்வுன்னு உன்னால நம்ப முடியாது. ஏன்னா அது உன்கிட்ட இல்லை. நான் உன் மனசுல இருந்து அதெல்லாம் அழிச்சிட்டேன். அதனால அது உனக்கு பிடிக்காது. அது வரைக்கும் நீ மாமிசம் புதிச்சிருக்கலாம், இறந்த உடல்களை சுவைத்திருக்கலாம், போதை உண்டாக்கக்கூடிய பொருட்களை லாகிரி வஸ்துக்களை பயன்படுத்தி இருக்கலாம், யார்கிட்டையாவது ஒரு பகையவோ ஒரு ஏமாற்றி அவர்களை உனக்கு அடிமையாகவோ அல்லது அவர்களுக்கு நீ அடிமையாகவோ இந்த இந்திரிய போகத்துக்காக இணங்கி இருக்கலாம். இதெல்லாம் நடந்திருக்கும்.
அதுக்கான தொடர்பெல்லாம் என்ன நீ உன் மனசுக்கு அதிகாரி ஆக்கணும்னா அதை நான் சுத்தம் பண்ணதுக்கு அப்புறம் அதெல்லாம் உங்ககிட்ட இருக்காது. முன்பதிவு உங்ககிட்ட இல்லாததுனால, முன்பதிவுனா முந்தைய பதிவுகள் உங்ககிட்ட இல்லாததுனால அதுங்கெல்லாம் வர முடியாது. உனக்கு உன் மனசுக்குள்ள அதுகெல்லாம் வர தெரியாது. ஏன்னா அதுகளுக்கு தொடர்பு இங்கே இல்லை. ஒரு தூய்மையற்ற வாசனை, துர்நாற்றம், அந்த துர்நாற்றம் அந்த இல்லைன்னா அது மேலே வந்து ஈக்குவலா மற்ற எதுவுமே மொய்க்கிறதுக்கு வந்து உக்காடுறதுக்கு வாய்ப்பே இல்லை. சுத்தமான இடத்துல எப்படி மற்ற பிராணிகள் வந்து வாய் வைக்கும்? உன்னை தீண்டாது, ஒரு நாயும் உன்னை சீண்டாது, ஒன்றும் பண்ணாது. பவித்திரமா நீ ஒன்ன இறைவனுடைய பாத கமலத்துல உன்னை ஒப்படைச்சிட்டேன்னா வேற எந்த கேடுகட்ட தீய சக்தியோ இல்லை வேற ஏதோ வந்து உன்னை தீண்டுறதுக்கு பகவான் பார்த்துட்டு அனுமதிச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்க மாட்டான். அவங்க வரமாட்டாங்கிறது வேற, வந்தாலும் பகவான் அனுமதிக்க மாட்டார், பாதுகாப்பார் அப்படிங்கிறது உண்மை. அதனாலதான் சொல்றாரு, ஓ மனசை என்கிட்ட ஒப்படைச்சது. மனசை என்கிட்ட நீ ஒப்படைக்கிறதுனால உன்னுடைய பழைய இன்ப நுகர்வுக்கான பதிவுகள் அல்லது ஆங்காரம் விளமெடுத்து போய் எதையாவது செஞ்சு வச்சிருந்தேன்னா அந்த அழுக்கையும் கூட நான் தூக்கி தூர எறிஞ்சிருவேன், சுத்தம் பண்ணி கொடுத்துருவேன். அதுக வந்து உன்னை கேட்காமலே உன் மனசுக்குள்ள உள்ள நுழைஞ்சவங்க, அவங்கள உன்னால விரட்ட முடியாது. ஏன்னு கேட்டா அவங்களால தான் இந்த மனம் நிறைஞ்சி நல்லா சந்தோஷமா இருக்குதுன்னு நீயே முட்டாள்தனமா உன் புத்திகிட்ட நம்ப சொல்லிடுவ. புத்தியும் நம்ம ஆத்மாங்கிற நமது எஜமானன் இந்த போகங்களுக்கு பிரியமா வச்சுக்கிட்டு இருக்கிறானே, அதுக்கு வேண்டியதை நம்ம வசதி பண்ணி கொடுத்து முன் யோசனையா எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து அதை அனுபவிக்கிறதுக்கு நாம உதவி செஞ்சாதான் அவன் நம்மளை கேட்டு நடப்பான். அப்பதான் நாமளும் அவனை அடிமைப்படுத்த முடியும்னு அந்த புத்தி உனக்காக, அது இந்திரிய போகம் உன்னை அடிமைப்படுத்துறதுக்காக அதுவும் சேர்ந்து உதவி செய்யும். அது அப்படி சேர்ந்து உதவி செஞ்சாதான் அந்த புத்தியை நீ மதிப்ப, இல்லாட்டி புத்திக்கு வேலை இல்லாம போயிடும். ஆக புத்திசாலித்தனம்ங்கிறத கொண்டாடுறதுக்கு அந்த புத்திசாலித்தனம் போகங்களை உதவியா வச்சுக்கிட்டு உனக்கு பிடிச்ச போகத்தை நான் உங்ககிட்ட கொண்டு வந்து விடுறேன் அப்படின்னு இந்த இரட்டை வேஷம் போடும் புத்தி. அதே புத்தி இரட்டை வேஷம் போடுறது தெரியாம மனசு வந்து இந்த புத்தியை நம்பும். இந்த புத்தி நம்மளை போகங்களுக்கு நாம இடம் கொடுத்ததுனால இந்த புத்தியானது இந்த போகத்தை மறுபடியும் நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறேன்னு சொல்லி இந்த புத்தியானது அதனுடைய வலிமையை பெருக்கிக் கொள்வதற்காக, அதை நாம கொண்டாடுறதுக்காக இந்த புத்தியும் மறுபடியும் நமக்கு அந்த போகங்களுக்கான வாழ்க்கை வசதிகளை வழிமுறைகளை இதுவே காட்டுது. இதுதான் புத்திசாலித்தனம் அப்படின்னு மனசும் நம்பும். அதே புத்தி நீ என்ன இப்படி இருக்க, கேவலம் உன்னை கேட்காம உன்னோட அனுமதி இல்லாம உனக்குள்ள வந்து இதுதான் இன்பம்னு சொல்லி போலியான ஒரு தற்காலிகமான பொய்யான ஒரு இன்பத்தை, பொய்யான கௌரவத்தை, பொய்யான விடுதலையை உனக்கு அது வழங்கி தர்றத, பொய்யான ஆன்மீக பாதையில பெரிய பக்தனா உன்னை நம்ப வைக்கிறதுல ஏமாற்றக்கூடிய இந்த இந்திரியங்களுக்கு நீ இடம் கொடுத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு அந்த புத்தி உனக்கு நல்ல விதமா சொல்லி கொடுத்ததுன்னா, புத்திசாலித்தனம் இல்லாத இவங்க அப்படின்னு, இல்லாதவன் நீ அப்படின்னு கெட்ட பேர் வந்துடும்னு மனசு சொல்லி கொடுக்கும். நீ புத்திசாலித்தனம் இல்லாதவன்னு எல்லாரும் சொல்லுவாங்க, பழிபாவத்துக்கு ஆளாவ, அதனால அந்த புத்தியை விடு அப்படின்னு மனசு சொல்லி கொடுக்கும். நாமளும் புத்தியை விட்டுருவோம். பழையபடி புத்தியை என்ன செய்யும்? இதுக்கு நம்ம கெட்ட பேர் வாங்கி நம்ம இல்லாத நம்மளுடைய இடத்த நாமே இழக்கணும். போகத்துக்கு வழிகாட்டக்கூடிய அந்த மனசுங்கிற அந்த இந்திரியங்கள் எதை நம்புதோ அந்த மனசுக்கு பின்னால மனசுக்கு உதவியா நாமளும் அவனுக்கு போகங்களுக்கான வழிகளெல்லாம் நம்மளும் சொல்லி கொடுப்போம். அப்பதான் நாம புத்திசாலி, நம்மளை வச்சு கொண்டாடுறதுக்கு இந்த ஆத்மாவுக்கு அறிவு வரும். அறிவுங்கிறது நான் தான், அந்த ஆத்மா நம்மளை ஏத்துக்கும். நம்மளை ஏன் நாம இழக்கணும்னு சொல்லி புத்தியும்
இந்திரியங்களுக்கும் மனசுக்கும் பின்னால கூடி வந்து உன் கூட உதவி செய்யும். அப்போ புத்திசாலித்தனம் இல்லை அப்படிங்கிறதுக்கு அச்சம் இல்லாம தைரியமா சொல்லணும். புத்திசாலித்தனம் இல்லையா, என் புத்தி என்னை எவ்வளவு வலிமையாகவும் இந்திரியத்தினுடைய உண்மைத்தன்மையவும் மனசினுடைய உண்மைத்தன்மையவும் நல்லபடியா காட்டி கொடுக்குது. அதை போய் புத்திசாலித்தனம், அந்த புத்திக்கு வலிமை இல்லைங்கிற ஒரு பயத்தை நான் ஏன் வளர்த்துக்கணும்? மனமே, அறிவில்லாத மனசுக்கு அறிவா இருந்து உன்னை காப்பாத்துறதுக்கு புத்தியை நான் பயன்படுத்தினா, நீ புத்தியவும் பழிக்கு ஆளாக்கி என்னையும் தள்ளிவிட பார்க்குறியா? ஒழுங்கா இரு அப்படின்னு நம்ம சொன்னோம்னா கேட்காது மனசு. அதனாலதான் சொல்றாரு, அனுமதி இல்லாம உனக்குள்ள புகுந்தவங்களை விரட்டுறதுக்கு என்னால முடியும், என்கிட்ட கூட நான் உனக்கு உதவி செய்யறேன் அப்படிங்கிறாரு கிருஷ்ணர். மனசை என்கிட்ட வச்சிருங்கிறாரு. அடுத்த வரியில தான் சொல்றாரு, உன் புத்தியை என்னிடமே செலுத்தி விடுங்கிறாரு. புத்தியால மனசையும் போகத்தையும் புத்தியால விரட்ட முடியல. ஏன்னா புத்திய அதை விரட்டுச்சு அப்படின்னா நாமளே சொல்லுவோம், நீ இன்பத்துக்கு பயன்படாம எனக்கும் என் மனதுக்கும் என்னுடைய போகத்துக்கும் பயன்படாத புத்தி நீ இருந்தா என்ன இல்லாட்டி என்ன, நீ ஒளிஞ்சு தொலைய, உன்னால நான் புத்தி கெட்டவேன்னு சொல்லி கெட்ட பேர்ல வாங்குவேன் அப்படின்னு சொல்லி நீ புத்தி கூட மல்லு கட்டிக்கிட்டு இருப்ப. புத்தி உன்னை எதிர்க்காது, தன்னை மாத்திக்கிட்டு உனக்கு தப்பான வழியவும் நீ இந்திரியங்கள் பின்னாலையும் புலன் பின்னாலையும் போகிறதுக்கு அதுவே உதவி செஞ்சிடும். அப்ப அந்த புத்தி உனக்கு பயன்படாத அந்த புத்தி உன்னை ஆக்கிரமிக்கக்கூடியவங்களோட சேர்ந்துக்கிட்டு கூட்டு சதி பண்ணி உன்கிட்ட வந்துடும். அப்ப நீ அதை புத்திசாலித்தனம்னு சொல்லி ஏத்துக்குவ. அதனால உன் மனசை என்கிட்ட வச்சிரு, புத்தியை என்கிட்டயே செலுத்து, அதை நான் வழி நடத்துறேன். படகு என்னது, மனம்ங்கிற படகு என்னது, புத்திங்கிற துடுப்பு என் கையில கூட நான் செலுத்துறேன். இந்த சம்சார கடல்ல உன்னை பத்திரமா கரையை சேர்க்கிறேன். இதான் பகவான் சொல்றாரு. இது நீ அப்படி என்கிட்ட தங்கிடுவ. கடலை கடந்த உடனே கரையில யார் இருக்கா? அங்கதான் இருக்கேன் நானு. உனக்காக தான் நான் இங்க வந்தேன். சம்சார கடலுக்குள்ள உன்னை அழைச்சிட்டு போகத்தான் வந்தேன். உன் புத்திங்கிற துடுப்பை என்கிட்ட கூட, உன் மனம்ங்கிற படகை என்கிட்ட நான் செலுத்துறேன். அதுல நீ சுகமாயிரு. தற்காலிகமான இன்பம் இல்லை, நிரந்தர இன்பத்துல அமைதி மாதிரி ஒரு ஆனந்தமான விஷயம் எதுவுமே கிடையாது. மனம் அலைபாயாம இருக்கிறதோட ஆனந்தம் பேரானந்தம். புலன்களால நீ அனுபவிக்கிறதெல்லாம் சிற்றின்பம். அந்த சிற்றின்பம்ங்கிறது ஈ எறும்புல இருந்து பிரம்மா வரைக்கும் எல்லாருக்குமே இருக்குது. சகல தேவர்களும் மனிதர்களும் முனிவர்களும் அந்த சிற்றின்பத்துக்கு பின்னாடி தான் போய்கிட்டு இருக்காங்க. யாரையுமே சிற்றின்பம் விட்டு வச்சதில்லை. ஆனா எங்கிட்ட செலுத்தினதுக்கு அப்புறம் உனக்கு பேரின்பத்துக்கு முன்னால, ஒரு பெருஞ்சுவைக்கு முன்னால அல்பமான இன்பம் உனக்கு சுவைக்க முடியாது. இது வரைக்கும் நீ எதெல்லாம் சுவைச்சியோ அத்தனையும் உனக்கு கேவலமான விஷயமாகவும் அல்பமான விஷயமாகவும் சுவையற்றதாகவும் ஆக்கிடும். அப்பவும் புத்தி சொல்லும், பார் நீ இவ்வளவு நாள் அனுபவிச்சதெல்லாம் சுவையற்றதா ஆகி போயிடுச்சு அப்படின்னு சொல்லும். அந்த புத்தியை வெளியே விட்டோம்னா, நீ என்கிட்ட மனசை கொடுத்தாலும், மனசுங்கிறதுக்கு என்னையவே நீ அதிகாரி ஆக்குனாலும், உன் புத்தியை நீ என்கிட்ட கொடுக்கலன்னா அந்த புத்தி உன்கிட்ட இருந்து என்னைய விலக்கி விட்டுரும், அல்லது என்கிட்ட இருந்து உன்னைய விலக்கி விட்டுரும். எனக்கு தெரியாமலே நீ என்னைய விட்டுட்டு போயிடுவ. அதனால புத்தியவும் என்கிட்டயே கொடுங்கிறாரு. அப்படி கொடுத்துட்டேன்னா நீ என்கிட்ட தங்கிடுவேங்கிறாரு. உன் மனதை என்னிடமே வைத்து விடு, உன் புத்தியை என்னிடமே செலுத்தி விடு, அதன் பிறகு நீ என்னிடமே தங்கி விடுவாய், இதில் சந்தேகம் இல்லை. நான் சம்சயக
जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंदा। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे।